ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 21. குணாதீதன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முடிக்கும் போதே அர்ஜுனனுக்கு அந்த குணாதீதனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எழுந்து விட்டது. மேகத்தின் கர்ஜனை கேட்ட மயிலை போல் சுகமடைந்தான்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்படி உள்ளே சுகமடைந்து அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து பின்வருமாறு விசாரித்தான். ஏன்னா சந்தோஷம், அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப அவனுக்கு இன்னும் குணாதீதனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. எவனுக்கு இப்படிப்பட்ட ஞான நிலை ஏற்பட்டு விட்டதோ அவனுடைய லட்சணங்கள் எவை? அப்படி குணாதீத ஸ்திதியை அடைந்தவனுடைய ஆச்சரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவன் எவ்விதம் குணாதீதன் ஆகிறான்? இவ்விஷயங்களை கிருபைக்கெல்லாம் தாய் வீடான தாங்கள் விளக்க செய்ய வேண்டும். அவனுடைய லட்சணங்கள் எவை எவை அப்படின்னா, அவன் எப்படி இருப்பான், எப்படி நடந்துப்பான், எப்படி எல்லார் கூடயும் பழகுவான், எப்படி அவன் ஃபீல் பண்ணுவான், எப்படி வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. இந்த குணாதீத ஸ்திதி, அதாவது குணங்களில் ஒட்டாமல் அவன் தனித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பிரம்மானுபவத்தில் இருப்பான்னு சொன்னீங்க. பட் இப்போ உலகத்துல தானே இருப்பான். அப்போ உலகத்துல எல்லார் கூடயும் தானே பழகிட்டு இருப்பான். பட் அவன் எப்படி பழகுவான், எப்படி இருப்பான், சுகம் வரும்போது, கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில கேட்கிறான். ஸோ எப்படி அந்த குணாதீதன் அடைந்தவனுடைய ஆச்சரணம் அப்படின்னா அது பிஹேவியர்னு வச்சுக்கோங்க. எப்படிப்பட்டதாக இருக்கும்? எவ்விதம் குணாதீதன் ஆகிறான் இவ்விஷயங்களை கிருபைக்கெல்லாம் தாய்வீடான தங்கள் விளங்க செய்ய வேண்டும். இப்படி அர்ஜுனன் பிரச்சனம்னா கேள்வி கேட்ட பிறகு ஷட் குணாஸ்வரியாரா சம்பன்னரான ஸ்ரீகிருஷ்ணன் பின்வருமாறு பதில் சொன்னார். சட் குணைஸ்வரிய சம்பன்னரான, சத்குணங்கள் அப்படின்னா நல்ல குணங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீகிருஷ்ணன் பின்வருமாறு சொன்னார். ஹே அர்ஜுனா, நீ இப்படி கேட்பது எனக்கு மிகவும் விந்தையாக தோன்றுகிறது. எவன் குணாதீதன் என்று பெயரிடப்படுவானோ அவனுடைய ஆத்திரம் எப்படி இருக்கும் என்று அவன் விஷயத்தில் நீ கேட்கும் பிரश्னத்திற்கு இடமே ஏற்படுவதில்லையே. குணாதீதன் என்று எவனை சொல்வாயோ அவன் குணங்களுக்கு வசப்பட்டவன் அல்லவே. அவன் தேகத்தில் எவை உண்டானாலும் அவன் வரைக்கும் அவை போய் சேர்வதே இல்லையே. ஆக்சுவலா போன எக்ஸ்பிளைன் ரொம்ப டீட்டெயிலா அவர் என்ன சொல்லி முடிச்சிருந்தாரு அப்படின்னா, அவன் தன்னை உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல என்ற முழுமையான தீர்மானத்திற்கு வந்துவிட்டான். இன்ஃபேக்ட் உடல்ல நடந்தேறுகின்ற விஷயங்களை வேடிக்கை பார்க்க எண்ணி கூட போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல மாட்டான்ற ரேஞ்சுக்கு நம்ம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், இவன் என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான்? அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கிறியேடா, அவன் தான் குணங்களுக்கே சம்மந்தம் இல்லாம இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். உடல்லையே அவன் நான் அல்ல என்று நினைத்துவிட்ட நிலையில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ கேட்கிற. இப்போ அவன் எப்படி இருப்பான்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய நீ கேட்ட அப்படின்னு சொல்லி, அந்த கண்ணன் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றார். அதாவது நீ கேட்கும் பிரश्னத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா குணாதீதன் என்று எவனை சொல்லலாமோ அவன் குணங்களுக்கு வசப்பட்டவன் அல்லவே. அவன் தேகத்தில் எவை உண்டானாலும் அவன் வரைக்கும் போய் சேர்வதில்லையே. ஏற்கனவே சொல்லிட்டேனே அது. சரி, குணங்களின் வியாபாரங்கள் மிக்க கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும் தேகத்தில் இருக்கும் ஒருவன், அக்குணங்களுக்கு வசப்பட்டிருக்கிறானா அல்லது அவை அவனிடத்தில் போய் சேராமல் இருக்கின்றனவா என்று எப்படி தெரிந்து கொள்கிறது என்று சந்தேகப்பட்டு நீ கேட்பதாக இருந்தால் நீ சுகமாக கேட்டுக்கொள்ளலாம் என்று இனி குணாதீதனுடைய லட்சணங்களை சொல்லப் போகின்றேன் அப்பா, கேட்டுக்கொள். சோ பரவாயில்ல, புரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா, குணங்களுக்கு வசப்பட்டு இருக்கின்றவன் எப்படி இருப்பான், அப்ப குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பவன் எப்படி இருப்பான், இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும். சோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ கேட்கிற அப்படிங்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணி கண்டிப்பா சொல்றேன். சோ குணங்களுக்கு வசப்படாதவனுக்கும் இந்த குணங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறவனுக்கும் இந்த டிஃபரன்ஸை கோட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீ கேட்கிறதா நினைச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சணங்களை அவர் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல ஆரம்பிக்கின்றார். அது நம்ம கிளாஸ்லயே பார்ப்போம்.